அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, மனிதன் ஈமான் கொள்கின்ற கடைசி ஈமான் நிலைப்பாடு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா நன்மைகளும் தீமைகளும் அல்லாஹுடைய விதிகள் என்பதாக முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் நமக்கு சொல்கிறார்கள். கலா கதிர்னா என்னங்க? கலா கதிர் என்று சொன்னால் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிகள், அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட தக்தீர் விதிகள் என்பதாக ஹதீஸில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித படைப்பை படைப்பதற்கு முன்னாலே, சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது லௌஹுல் மஹ்ஃபூல் என்கிற பலகையிலே மனிதனுடைய படைப்புகள் சம்பந்தப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லௌஹுல் மஹ்ஃபூலுடைய பலகையில் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். மனித படைப்பை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய எல்லா கலா கதிர்களை தன் வசம் அல்லாஹ் உருவாக்கி வைத்துக் கொண்டார். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்திவான் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப கலா கதிர்களை விதிகளை நம்புவது ஈமான் கொள்வது ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இப்ப ஹதீஸில் வருகிறது, ஒரு பெண்ணுடைய தாயுடைய கருவறையிலே குழந்தை உருவாக்கம் செய்வதற்கு முன்னாலே ஆணுடைய அந்த இந்திரிய துளி விழுந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களோடு ஒரு மலக்கை அந்த கருவறைக்குள்ளே அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். அது அந்த இந்திரிய துளி குழந்தையாக உருவாகின்ற பொழுது அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, சாலிஹான குழந்தையா அல்லது சாலிஹான குழந்தைக்கு மாற்றமாக நடக்குமா, நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வளருமா என்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த மலக்கு எழுதி கொள்வார்களாம். எழுதியதற்கு பிறகு அந்த மலக்கு அந்த குழந்தைகளை ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு 40 நாட்களுக்கு பிறகு இரத்த கட்டியா மாறுகிறது, அடுத்து சதை கட்டியா மாறுகிறது, அதற்கு அடுத்து எலும்பு துண்டாக மாறி எல்லாம் மாறியதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய அந்த கலா கதிர்களை அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று